ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிட்டு போகிறவங்க பக்கம் சார்பாக பண்ணி பேசாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே நீங்கள் சார்பாக பேசுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் மிதுன ராசிக்காரங்க நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் மிதுன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள். கடந்த காலகட்டத்தில் தங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் நடந்திருக்கும். இந்த ஜென்ம சனி மூலியமாக நிறைய பிரச்சனை கஷ்டம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாக ஏற்பட்டிருக்கும். மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிட்டு போயிடு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் யாருமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயம் எல்லாமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த 2025 கிட்டத்தட்ட 10வது மாதம் அப்படிங்கிறது முழுவதுமாக முடிஞ்சதுங்க. இந்த 10வது மாதம் முடிஞ்சு இப்போ இனி வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் மாறுதல் அப்படிங்கிறது நிறைய நபர்கள் கிட்ட இருந்து கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் 2025 கடைசி 2 மாதம், இந்த 2026 முதல் 4 மாதம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகம் கொண்டுள்ள ஒரு நாட்களாக பார்க்கப்படுதுங்க. உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி, குருவுடைய வக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, சுக்கிர வக்கிர பயிற்சி, இந்த 4 ராஜயோகம் ஒட்டுமொத்தமாக பயிற்சி வரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுதுங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்கிர பயிற்சி நிவர்த்தி ஆகுதுங்க. இதன் உங்களுக்கு நிறைய
நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பயிற்சியாக பார்க்கப்படுதுங்க. இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய 6 மாத காலகட்டம் உங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறாரு. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி என்ன, குரு பெயர்ச்சி மே மாதம் ஸ்டார்ட் ஆகி மிதுன ராசி, இதன் மூலம் எந்த ஒரு பலனும் கிடைக்கவே இல்லை. இப்போ உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வரப்போகிறார். இதன் மூலம் ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுதுங்க. இதன் மூலம் பொருளாதார நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி வரப்போகுதுங்க. சுக்கிர பகவான் உங்களுடைய ரிஷப ராசி வீட்டில் இருந்து மிதுன ராசி வீட்டுக்கு வந்திருக்காரு. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு கிடைக்க போவதால் மீதி இருக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இதன் மூலம் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிற நிச்சயமாக எதிர்காலத்தில் கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்காது. ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு 10,000 15,000 சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலைக்கு குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை, உங்களுக்கு பிடித்தமான வேலை, நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப், ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ண வேலை அப்படிங்கிற ஜாப் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்த ரொம்ப நாட்களாக உங்களுக்கு அந்த தீர்ப்புகள் அனைத்தும் சாதகமாக வரப்போகுதுங்க. சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அதன் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வந்த நிறைய நபர்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைத்திருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்லது நடந்திருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் சம்பள உயர்வு, பதிவு உயர்வு, அதிகாரிகளுடைய ஆதரவு, உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுதுங்க. அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. நினைத்தது எல்லாம் நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாகும். முன்னேற்றங்கள் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளிலும் சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். உடைய கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இத்தனை நாளாக திருமண நிலை அப்படிங்கிறது பெண் ஏதாவது ஒரு விதத்தில் கல்யாணம் அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம். கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாட்களாக ரொம்ப வயதாகி 30, 33, 35, 38 வயது வரைக்குமே இன்னும் திருமண நிலை அப்படிங்கிறது அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஒரு 6 மாத காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் துணை விரைவில் வந்து அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணை இழந்த மிதுன ராசி ஆண்கள் பெண்களே அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க, ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இப்போ இருக்க சுச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது, பொருளாதார சூழல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது, சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ்
செய்யும். 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஆனால் எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையப் போகுதுங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றாக இணைந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒன்றாக இணைந்து வாழும்போது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகுதுங்க. காதல் அதிகமாக தோல்வி சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது மிதுன ராசிக்காரங்க தாங்க. ஏன்னா அந்த டைமில் நல்லா லவ் பண்ணியிருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ ப்ராப்ளம் மூலம் அந்த லவ் பிரேக்கப்பாக இருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களை காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேறு ஜாதி இருந்து வேறு மதம் நல்ல ஒரு வசதி இல்லாத குடும்பம் அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை தடைகள் உங்கள் வந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. எளிமையான பேச்சு திறமையான அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்ச வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. பிற வேஷம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப் போகுதுங்க. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் விரைவில் கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. நீங்கள் எப்போ ஒரு மிதுன ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் கடன் இருக்குது, 5 லட்சம் 10 லட்சம் கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத மிதுன ராசிக்காரங்கள் நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்கள் குடும்ப உறவுகள், உங்கள் எதிரிகள், துரோகிகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்கள் வளர்ச்சி கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு குளிப்பறைக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தவறான உறவுகள், தவறான நண்பர்கள் என்று தெரிய வரும்போது அனைவரும் விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ராஜயோகத்தை பெற போகிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே நன்மையாக முடியும்